சிம்மம் ராசி நேயர்களே, நீங்கள் பாராட்டு இல்லாததால் மனக்கசப்பு ஏற்பட்டது உங்களுக்கு இருந்திருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் எதையும் எதிர்பாராமல் உழைப்பார்கள். ஆனால் அவர்களின் உழைப்பிற்கு ஒரு சிறு நன்றி அல்லது பாராட்டு கிடைத்தால் அடுத்த கட்டத்திற்கு பாய்ந்து வேலை செய்வாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அல்லது 11ஆம் வீடான லாப கௌரவ ஸ்தானம் பலவீனம் அடையும் போது இந்த மனக்கசப்பு தோன்றும். நீங்கள் குடும்பத்திற்கோ அல்லது அலுவலகத்திற்கோ உங்களையே அர்ப்பணித்து வேலை செய்திருப்பீங்க. ஆனால் மற்றவங்க அதை மிக சாதாரணமாகவே கடந்து போகும்போது உங்களோட மனம் புண்படும். நமக்கென்று யாரும் இல்லையா, நாம் செய்யும் நன்மைகள் யாருக்கும் தெரியவதில்லையா என்ற அந்தரங்க ஏக்கம் உங்களுக்குள் உருவாகும். இந்த பாராட்டு இல்லாத நிலை உங்களை சோம்பேறித்தனப்படுத்தாது, ஆனால் உங்களை சார்ந்தவர்கள் மீது ஒருவித கசப்புணர்வையும் வெறுப்பையுமே உண்டாக்கிவிடும். அது நீங்கள் ரொம்பவுமே உங்கள் குடும்பத்திலேயோ அல்ல அலுவலகத்திலேயோ தான் உங்களை அர்ப்பணித்து வேலை செய்வீங்க. ஆனால் மற்றவங்க அதை நீங்கள் சாதாரணமே கடந்து போகும்போது உங்கள் மனசு ரொம்பவுமே புண்பட்டு போயிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாராட்டு இல்லாத நிலை உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை படுத்தாது, ஆனால் உங்களை சார்ந்தவங்க மீது ஒரு கசப்புணர்வையும் வெறுப்பையுமே உண்டாக்கி இருந்திருக்கும். குழந்தைகள் விஷயத்துல நீங்க கருத்து வேறுபாடு ஏற்படுத்தி இருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானம் ஆகும். இந்த 5ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெற்றோ அல்லது 5 ராகு செவ்வாய் போன்ற கிரகங்கள் அமரும் போதோ பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் தலை தூக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைகளை மிக உன்னதமான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சில கடுமையான விதிகளை விதிப்பீர்கள். ஆனால் இன்றைய தலைமுறை குழந்தைகள் அதை சுதந்திரத்தை பறிக்கும் செயலாகவே பார்ப்பாங்க. நான் சொல்லுவதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என்று நீங்கள் நினைப்பதற்கும், என் வாழ்க்கையை நான் தான் தீர்மானிக்க வேண்டும் என்கிற அவங்க நினைப்பதற்குமே இடையில உள்ள அந்தரங்க முரண்பாடே இது. இதனால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான இடைவெளி அதிகமாகி மன உளைச்சலையே தந்திருந்திருக்கும். அதாவது உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நிறையவே பிரச்சனைகள் இருக்கும். இந்திய தலைமுறை குழந்தைகள்லாம் சுதந்திரத்தை பறிக்கும் செயலாகவே பார்த்துருந்துருப்பாங்க உங்களை. ஏன்னா நீங்கள் குழந்தைகளுக்கு ஒரு சில கடுமையான விதிகளை வைத்திருந்திருப்பீங்க. அதனால நான் சொல்வதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு நீங்கள் நினைப்பதற்கு, என் வாழ்க்கையை நான் தான் தீர்மானிக்க வேண்டுங்கிற அவர்களோட நினைப்பு தான் இதுக்குரிய ரொம்பவும் பெரிய முரண்பாடாகவே இருந்திருக்கும். உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் குடும்ப முடிவுகளில் ஆதிக்கம் செலுத்த முயற்சி நடந்திருந்திருக்கும். சிம்ம ராசி என்பது காடாளும் சிங்கம் போன்றது. காட்டில் சிங்கத்தின் சம்மதம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்பது போல குடும்பத்தில் உங்கள் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நகரக்கூடாது என்று நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் சூரியன் அல்லது செவ்வாயின் தசாபுத்தி நடக்கும்போது இந்த ஆதிக்க குணம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் கருத்துக்களை கேட்காமல் நான் எடுக்கும் முடிவுதான் இறுதியானது, அதை எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்ற உங்கள் அந்தரங்க பிடிவாதம் இங்கே வெளிப்படும். இது மற்ற குடும்ப உறுப்பினர்களை காயப்படுத்துவதன், அவர்கள் உங்களை விட்டு விலகி தன்னிச்சையாக செயல்பட தூண்டும் காரணியாகவே அமைந்துவிடும். அதாவது நீங்கள் குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்தும் முயற்சி ரொம்பவுமே உங்களுக்கு நடந்திருந்திருக்கும். அதனாலேயே உங்க ரொம்ப மனகசத்துல இருந்திருப்பீங்க. 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்துல சூரியன் செவ்வாயின் தசபுத்தி நடக்கும்போது தான் இந்த ஆதிக்க குணம் உங்களுக்கு ரொம்பவுமே பிறந்திருந்திருக்கும். நான் எடுக்கும் முடிவு தான் இறுதியானது, அதை எல்லாரும் பின்பற்ற வேண்டும்ங்கிற உங்க அந்தரங்க பிடிவாதம் தான் இங்க வெளிப்பட்டு இருந்திருக்கும். அவங்க எல்லாருமே உங்க உறுப்பினர்கள் காயப்பட்டவங்க, அவங்க எல்லாருமே உங்களை விட்டு விலகி தன்னிச்சையாவே செயல்பட தூண்டும் காரணியாவே அமைந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகிறது. தொழிலில் உயர்வு ஏற்படும். அதாவது வியாபாரம் மற்றும் உத்தியோக வளர்ச்சி உங்களுக்கு இனிமேல் உயர்வைத்தான் தரப்போகிறது. ஜீவன ஸ்தானமான 10ஆம் வீட்டில் ஏற்படும் சாதகமான கிரக மாற்றங்கள் உங்களது தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய உச்சத்தையே தொட வைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு
நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் தடையின்றி கிடைக்கும். இந்த சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய கிளைகளை தொடங்கலாம் அல்லது தொழிலை நவீனமயமாக்க முதலீடுகளை செய்யலாம். புதிய வாடிக்கையாளர்களின் வரவு உங்களது வியாபார போட்டியை தகர்த்து சந்தையில் உங்களை முதன்மை நிலைக்கு கொண்டு செல்லும். கூட்டு தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி லாபம் இரட்டிப்பாகவே அமையப் போகிறது. அதாவது உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் தடையின்றி கிடைக்கும். உங்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய கிளைகளை தொடங்கலாம் அல்லது தொழிலை நவீனமயமாக்கவும் முதலீடுகளை செய்யலாம். நீங்க பண வரவு அதிகரிக்கும். உங்களுக்கு தனக்காரகனான குருவின் சுப பார்வையால் உங்களது தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் தூண்டப்படுகிறது. இதனால் பல வழிகளில் இருந்தும் பணவரவு தடையின்றி உங்களை வந்தடையும். கடந்த காலங்களில் வாரக்கடனாக இருந்த தொகைகள் கைக்கு வரும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு, தொழிலில் எதிர்பாராத லாபம் என நிதி நிலைமை மளமளவென உயரும். புதிய சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வீங்க. தங்கம், வெள்ளி வகைகள் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கைகூடி வரும். பணத்தட்டுப்பாடு என்ற சொல்லுக்கே இனி உங்கள் வாழ்வில் இடமே இருக்காது. அதாவது நீங்கள் கடந்த காலங்களில் வாரக்கடனாக இருந்த தொகைகள் எல்லாமே உங்கள் கைக்கு சேரும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வும், தொழிலில் எதிர்பாராத லாபம் என நிதி நிலைமையும் மளமளவென உங்களுக்கு உயரப் போகிறது. புதிய சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வீங்க. உறவுகள் மேம்படும். பந்து ஜனஸ்தானம் என்றும் சமுதாய உறவுகளை குறிக்கும் வீடுகள் சுபத்துமடைவதால் உங்களை விட்டு பிரிந்து சென்ற பந்தங்கள் மற்றும் தூரத்து உறவினர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. பங்காளிகளிடம் இருந்த மனத்தாங்கல்கள், நீதிமன்ற வழக்குகள் சுமூகமாகவே முடிவுக்கு வரும். நண்பர்கள் வட்டத்தில் உங்களோட நட்பு போராட்டத்துக்கான மாறும். உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உறவினர்கள் பக்கபலமாகவே நிற்பாங்க. உங்களது இல்லத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளை சுற்றமும் நட்பும் திறந்து உங்களை வாழ்த்துவாங்க. சமூகத்தில் உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடைய போகிறது. அதாவது உங்களை விட்டு சென்ற சொந்த பந்தங்கள் எல்லாம் மற்றும் தூரத்து உறவினர்கள் எல்லாம் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. பங்காளிகளுடைய மனஸ்தாங்கங்கள் எல்லாமே இப்போ முடிவுக்கு வரப்போகிறது. நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு நட்பு போட்டத்துக்காகவே மாறும். உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உறவினர்கள் பக்கபலமாகவே நிற்பாங்க. இனி வரப்போகும் இவை அனைத்தும் நடந்தால் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைத்து உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகிறது. தொழிலில் உயர்வு ஏற்படும். அதாவது வியாபாரம் மற்றும் உத்தியோக வளர்ச்சி உங்களுக்கு இனிமேல் உயர்வைத்தான் தரப்போகிறது. ஜீவன ஸ்தானமான 10ஆம் வீட்டில் ஏற்படும் சாதகமான கிரக மாற்றங்கள் உங்களது தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய உச்சத்தையே தொட வைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் தடையின்றி கிடைக்கும். இந்த சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய கிளைகளை தொடங்கலாம் அல்லது தொழிலை நவீனமயமாக்க முதலீடுகளை செய்யலாம். புதிய வாடிக்கையாளர்களின் வரவு உங்களது வியாபார போட்டியை தகர்த்து சந்தையில் உங்களை முதன்மை நிலைக்கு கொண்டு செல்லும். கூட்டு தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி லாபம் இரட்டிப்பாகவே அமையப் போகிறது. அதாவது உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் தடையின்றி கிடைக்கும். உங்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய கிளைகளை தொடங்கலாம் அல்லது தொழிலை நவீனமயமாக்கவும் முதலீடுகளை செய்யலாம். நீங்க பண வரவு அதிகரிக்கும். உங்களுக்கு தனக்காரகனான குருவின் சுப பார்வையால் உங்களது தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் தூண்டப்படுகிறது. இதனால் பல வழிகளில் இருந்தும் பணவரவு தடையின்றி உங்களை வந்தடையும். கடந்த காலங்களில் வாரக்கடனாக இருந்த தொகைகள் கைக்கு வரும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு, தொழிலில் எதிர்பாராத லாபம் என நிதி நிலைமை மளமளவென உயரும்.
புதிய சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வீங்க. தங்கம், வெள்ளி வகைகள் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கைகூடி வரும். பணத்தட்டுப்பாடு என்ற சொல்லுக்கே இனி உங்கள் வாழ்வில் இடமே இருக்காது. அதாவது நீங்கள் கடந்த காலங்களில் வாழைக்கடனாக இருந்த தொகைகள் எல்லாமே உங்கள் கைக்கு சேரும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வும், தொழிலில் எதிர்பாராத லாபம் என நிதி நிலைமையும் மலமளம் என உங்களுக்கு உயரப் போகிறது. புதிய சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வீங்க. உறவுகள் மேம்படும். பந்து ஜனஸ்தானம் என்றும் சமுதாய உறவுகளை குறிக்கும் வீடுகள் சுபத்துவமடைவதால் உங்களை விட்டு பிரிந்து சென்ற பந்தங்கள் மற்றும் தூரத்து உறவினர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. பங்காளிகளிடம் இருந்த மனத்தாங்கல்கள், நீதிமன்ற வழக்குகள் சுமூகமாகவே முடிவுக்கு வரும். நண்பர்கள் வட்டத்தில் உங்களோட நட்பு போராட்டத்துக்கான மாறும். உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உறவினர்கள் பக்கபலமாகவே நிற்பாங்க. உங்களது இல்லத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளை சுற்றமும் நட்பும் திறந்து உங்களை வாழ்த்துவாங்க. சமூகத்தில் உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடைய போகிறது. அதாவது உங்களை விட்டு சென்ற சொந்த பந்தங்கள் எல்லாம் மற்றும் தூரத்து உறவினர்கள் எல்லாம் மீண்டும் உங்களை